my Lord. Up from the grave he arose, with a mighty triumph on his foes. He arose a victor from the dark domain, and he lives forever with his saints to reign. He arose, he arose, hallelujah, Christ arose. நம்முடைய பிதாவாகிய தேவனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உயிர்த்தெழுதல் பண்டிகை சிறப்பு தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். அஞ்சாதே, முதலும் முடிவு நானே, வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றைக்கும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஜெபம் ஏறெடுப்போம். மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்தை ஜெயித்து நித்தியமாக நாங்கள் வாழ்வதற்கான வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாங்களும் ஒரு நாள் மரணத்தை ஜெயித்து உம்மோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தி இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை போற்றி ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். உம்முடைய உயிர்ப்பின் திருநாள் சிறப்பாக நாங்கள் ஆராதித்து கொண்டாடி மகிழ ஆண்டவர் கிருபை செய்கிறீர். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த தொழுகை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. உயிர்ப்பின் சிறப்பை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே சொந்தமாக்கி இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சான்றாய் ஜீவிப்பதற்கு இந்த ஆராதனை எங்களுக்கு அர்த்தமுள்ளதாக அமைய ஆண்டவர் கிருபை செய்யும். தொழுகை துவங்கும் முதல் முடி மட்டும் உம்முடைய நிறைவான பிரசனம் எங்களை ஆட்கொண்டு நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஞான பாடல்களிலே 147ஆம் பாடல். ஞான பாடல் 147. இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வெற்றி சிறந்தார், அல்லேலூயா. Sweet and
நமக்காக படிப்பதற்கான சங்கீதம் 118. சங்கீதம் 118 14 29 முடிய. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். இணைந்து படிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். இந்நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். பாவிக்கு தீபமாமே, பரிசுத்த ஆகமமானல்ல ஆகமம். பாவிக்கு தீபமாமே, பரிசுத்த ஆகமமானல்ல ஆகமம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பாகம் சகரியா 2வது அதிகாரம் 10 முதல் 13 வரை. சகரியா 2 10 முதல் 13 வரை. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரில் சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார் என்பவர்களே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பாகம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முழங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord, He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட இந்த நாளிற்கான நிருப பகுதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 8 முதல் 14 முடிய. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 8 முதல் 14 முடிய திருமறை பாடமாக வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்பதே. இவை ஆண்டவரின் அருள்வாக்கு. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினால் நித்தமும் நம்மோடு கூட பேசுவாராக. நின்றவண்ணமாக நான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் சொல்லுவேன். நீங்கள் மறுமொழியாக மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீங்கள் மறுமொழியாக சொல்லும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். உரத்த சத்தமாக நாம் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த நாளுக்குரிய நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு
மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நின்றவாறே ஞான பாடல்களிலே 365ஆம் பாடலின் முதல் 3 சரணங்களையும் பாடுவோம். ஞான பாடல் 365. யோர்தான் விட்டேறி மனுஷகுமாரன் ஜெபித்தார், வான் நின்று போதிறங்கின புறா உரு கண்டார். ஞான பாடல் 365 முதல் 3 சரணங்கள். இந்த பாடல் பாடப்படுகின்ற போது தங்களுக்கு ஆண்டவர் தந்த அருமையான பிள்ளைகளை ஞான ஸ்நானம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிற அருமையான பெற்றோர் தெய்வ பிரசன்னத்திலே கூடி வர அன்புடன் அழைக்கிறோம். சபையார் உட்காரலாம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இக்குழந்தைகள் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க இங்கு கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். புனித மார்க்குவின் சுவிசேஷத்தில் எழுதியிருப்பதையும் கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த சுவிசேஷ வாக்கியத்தில் நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்து பிள்ளைகளை தம்மிடத்தில் கொண்டு வர கட்டளையிட்ட போது சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள். அவர்களை தம்முடைய கைகளில் ஏந்தி ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் அறிகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
ஆகையால் அவர் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறார் என்றும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தம்முடைய இரக்கமுள்ள கரங்களினால் அணைத்து கொள்ளவும் இவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய ஆசீர்வாதத்தை அருளவும் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். இந்த சிறு பிள்ளைகள் உங்களுடன் கடவுளுக்கு சொந்தமாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாகவும் இவர்கள் வளர்ச்சி அடையும்படி பரிசுத்த ஞான ஸ்நானத்தில் விசுவாச குடும்பத்தாருடன் வீட்டாருடனும் இவர் இணைக்கிறார். ஞானஸ்நானம் பெறுவதற்குரிய பிள்ளைகளை கொண்டு வருபவர்கள் ஞானஸ்நானத்திற்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் அவர்களை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் அவர்கள் கடமையாகும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரவும் இவள் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினாலே அப்படியே செய்வேன். இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையாலே அப்படியே செய்வோம். இவள் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாயிருக்கும்படி இவர்கள் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக நீங்கள் இவர்களை உற்சாகப்படுத்துவீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையாலே அப்படியே செய்வோம். ஞானஸ்நானத்தின் வழியாக திருச்சபையின் ஐக்கியத்தில் இணைக்கப்பட இருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரே, நீர் உலகை படைத்து தண்ணீரையும் எங்களுக்கு அருளி செய்து தமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவராக வந்து இறங்கிய திரியேக தேவனே, ஞானஸ்நானத்திற்கென்று நாங்கள் பயன்படுத்துகிற தண்ணீரை நீர் பரிசுத்தமாக்க வேண்டுமென்றும் உமது நாமத்தில் பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த தண்ணீரில் ஞானஸ்நானம் பெறுகிற இப்பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறோம். பாவத்திற்கென்று இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனுக்கென்று உயிர்த்தெழும் அனுபவத்தை இந்த ஞான ஸ்நானம் அடையாளமாக காட்டுமாறு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் எழுந்து நிற்போம்.
சபையார் நின்ற வண்ணமை ஜெபம் செய்வோம். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உமது அடியார்களாகிய இந்த அருமையான பிள்ளைகளை புத்திர சுவிகாரத்தினால் உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது பரிசுத்த சபையில் ஒன்றுபடுத்தினதற்காக முழு இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவர்கள் உமது கிருபையினால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாயிருப்பதை தங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் காட்ட இவர்களுக்கு அருள் புரிவீராக. இவர்கள் உம்முடைய திருமைந்தனாகிய இயேசுவின் மரணத்திற்கு பங்குள்ளவர்களாயிருக்கிறது போல அவரது உயிர்த்தெழுதலுக்கும் பங்குள்ளவர்களாயிருக்கவும் கடைசியிலே மற்றுமுள்ள உம்முடைய பரிசுத்த சபையாரோடு கூட உம்முடைய நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாகவும் தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே. ஆமீன். ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். சபையார் அமருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உலகம் அனைத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்கள், எங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வெற்றி சிறந்த ஜெய கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற போது சபையாக அகமகிழ்ந்து அவருடைய பாதத்திலே கூடி வந்து உயிர்ப்பின் பண்டிகையின் வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்ளவும் உயிர்த்தெழுதலின் பாடல்களை பாடவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். மீட்பின் கீதங்களிலே 323வது பாடல். மீட்பின் கீதம் 323. அதனுடைய பல்லவி முதல் 3 சரணங்களையும் பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. பிதா
என்றவாறே கண்களை மூடி ஜெபிப்போம். மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோம். நீதியின் அதிபதி, ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே என்று நாங்கள் பாடினோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய மக்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தியை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சிறப்பு மிக்க நாளிலே சபையாக நாங்கள் கூடி வரவும், உம்முடைய நாமத்தை அறிந்து அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும் உயிர்ப்பின் நம்பிக்கையை பெற்றவர்களாக, உயிரோட்டம் பெற்றவர்களாக நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க உம்முடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக ஆண்டவருடைய பாதத்திலே சபையாக, கிளை சபைகளாக, நண்பர்களாக, குடும்ப உறவின் மக்களாக கூடி வந்து மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சியிட்டு அறிக்கை செய்யும்படியாக ஆண்டவர் தந்த இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துவோம். அதிகாலையிலே நம்முடைய கிராமத்திற்குள்ளாக பவனியாக சென்று உயிர்ப்பின் நற்செய்தியை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்தார். அதை தொடர்ந்து முதல் ஆராதனையிலே ஆண்டவருடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்தினோம். இந்த ஆராதனையிலும் தெய்வ பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே மனமார்ந்த உயிர்ப்பின் திருநாள் வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு கூட பகிர்ந்து கொள்கின்றோம். கொஞ்சம் சிரித்த முகத்தோடு கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உயிர்ப்பின் திருநாள் வாழ்த்துதலை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இயேசு இரட்சகருடைய பிறப்பை கொண்டாடுவதிலே எத்தனை மகிழ்ச்சி! இரட்சகர் பிறந்திருக்கிறார், இம்மானுவேலர் எங்களை தேடி வந்திருக்கிறார் என்று. ஆனால் அவருடைய பிறப்பை எந்த அளவிற்கு கொண்டாடுகிறோமோ அதைவிட சிறப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த நம்பிக்கையிலே, அந்த விசுவாசத்தில் தான் கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த யோவான் 20ஆம் அதிகாரத்தின் முதல் திருவசனம் சொல்கிறது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இந்த நாள் காலை ஆராதனை வேளையிலே ஒரு காரியத்தை நாம் சுட்டி காண்பித்தோம். உயிர்த்தெழுதல் திருநாள் அன்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிகள் நற்செய்தி நூட்களிலே நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கின்றன. என்ன காரியம்? மரித்து போன இயேசுவின் சரீரத்தை பார்க்கும்படியாக, மரியாதை செலுத்தும்படியாக சுகந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணி இந்த ஸ்திரீகள் எடுத்து செல்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த நம்பிக்கை இல்லை. அந்த செய்தி இன்னும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட வாழ்ந்திருந்த அந்த காலத்திலே, ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் பரலோக ராஜ்யத்தின் மகிமைகளை மிக தெளிவாக ஜனங்கள் புரிந்து கொள்கின்ற அளவிற்கு ஓமைகளின் வழியாக, பல அன்றாடக நிகழ்வுகளின் வழியாக எடுத்து சொன்னார். சாதாரண வாழ்வின் காரியங்களோடு கூட பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை ஒப்புமைப்படுத்தி பேசினார். அவருடைய போதகம், அவருடைய அதிகாரம், அவருடைய வார்த்தையின் வல்லமையை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு பரலோக ராஜ்யத்தின் மகிமைகளை மாத்திரம் போதிக்கவில்லை, தன்னுடைய வாழ்வின் இறுதி
இறுதி காலங்கள் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும் என்பதையும் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், சிலுவையில் அறைந்து அவரை கொன்று போடுவார்கள், ஆனாலும் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்றெல்லாம் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அற்புதங்களை பார்த்து அதிசயப்பட்டவர்கள், போதகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள், அவர் எதை போதித்தாரோ அதையெல்லாம் மறந்த நிலையில் காணப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே மெய்யாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிக்கை செய்யும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோமே. உங்களுடைய என்னுடைய விசுவாச அளவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மெய்யாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், என் ஜீவனுக்கு அவரே அதிபதி என்பதை இந்த உலகிற்கு உரத்த சப்தமாக விசுவாசத்தோடு முழு தைரியத்தோடும் கூட அறிவிக்கும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. மரித்து போன சரீரத்தை பார்க்கும்படியாக நம்பிக்கையற்ற நிலையிலே ஒரு கூட்ட மக்கள் கல்லறையை நோக்கி பயணிக்கின்றார்கள். இன்னொரு கூட்ட மக்கள், இயேசுவின் சீடர்கள், 3.5 ஆண்டு கால அவருடைய ஊழியத்திலே அவரோடு கூட கலிலேயா போன்ற இடங்களிலெல்லாம் சுற்றி திரிந்து நாங்கள் இயேசுவின் சீடர்கள் என்கிற அங்கீகாரத்தோடு கூட வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய நிலை என்ன? நாம் வாசித்த அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பூட்டப்பட்ட அறையிலே தங்களை தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். கொரோனா நோய் தொற்று அந்த பரவி வந்த காலங்களிலே உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது இல்லங்களிலே மிக ஜாக்கிரதையாக நம்மை பாதுகாத்துக் கொண்டோமே. இந்த சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் எங்கள் குருநாதர் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், சிலுவையிலே அவரை அறைந்து விட்டார்கள், அவர் மரித்து போனார். எங்களுடைய சொந்த தொழிலை எல்லாம் விட்டுவிட்டு அவர் எங்களை அழைத்த மாத்திரத்திலே உடனடியாக அவரை பின்பற்றினோமே. அவரோடு கூட இருந்தபோது இயேசுவின் சீடன் என்று சொல்கிற அங்கீகாரம் எங்களுக்கு இருந்தது. ஒருவேளை இயேசுவை கொன்று போட்ட இந்த மக்கள் எங்களையும் பிடித்துக் கொள்வார்கள், இயேசுவுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை எங்களுக்கும் ஏற்படுமோ என்று சொல்கிற பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட பூட்டப்பட்ட அறையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த அன்று சாயங்கால வேளையில் நடைபெற்ற காரியத்தை தான் சுவிசேஷ வேத பாடமாக நாம் வாசியை கேட்டோம். வியாகுல வியாழன் அன்று ஒரு மேல் வீட்டு அறையிலே உங்களோடு கூட இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக நான் ஆசையா இருந்தேன் என்று அந்த பஸ்கா பண்டிகைக்கு, அந்த பஸ்கா விருந்திற்கு ஒரு புதிய நேமத்தை, ஒரு புதிய அர்த்தத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரே. இது என் சரீரம், இது என் இரத்தம் என்று சொல்லி தன்னுடைய சரீரம் பிற்கப்பட போவதையும், தன்னுடைய சரீரத்தின் உதிரமெல்லாம் இரத்தமெல்லாம் சிந்தப்பட போவதையும் அடையாளமாக அவர் காண்பித்து கொடுத்தாரே. எந்த மேல் வீட்டு அறையிலே சீடர்கள் கூடி ஆண்டவர் இயேசுவோடு கூட பஸ்கா விருந்தை ஆசரித்தார்களோ, அதே சியோன் மலையில் உள்ள மேல் வீட்டு அறையிலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்க தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட சீடர் கூட்டம் காணப்படுகிறது. ஒரு கூட்டம் நம்பிக்கையற்ற நிலைமையோடு இயேசுவின் சரீரத்தை பார்க்க செல்கிறது, இன்னொரு கூட்டம் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக முடங்கி கிடக்கிறது. நாம் திருமறை பாடமாக வாசித்த சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் திருவசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் திருவசனம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். Sing and rejoice, O daughter of Zion,
For behold, I will come and I will dwell in your midst. சீயோன் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து களி கூறு, ஏனென்றால் உன்னோடு நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு பூட்டப்பட்ட அறையில் இருந்த சீஷர்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக தன்னுடைய காட்சியை அவர் கொடுக்கின்றார். அப்படி காட்சி கொடுத்த ஆண்டவர் இயேசு 3 விதமான ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்விலே கொடுத்தார். அதைதான் இந்த காலை நேரத்திலே நாம் சிந்திக்க போகிறோம். நாம் திருமறை பாடமாக, சுவிசேஷ பாடமாக வாசித்த யோவான் 20ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் சொல்கிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீயோன் குமாரத்தியே, மகிழ்ந்து களி கூறு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இம்மானுவேலராக நம்மை தேடி வந்தார். இப்பொழுது மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வெற்றி சிறந்த ஆண்டவராக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட இருக்கிற சீடர் கூட்டத்தின் மத்தியிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே பணங்களை சம்பாதித்து விடலாம், ஆஸ்திகளை சம்பாதிக்கலாம், பெயரையும் புகழையும் சம்பாதிக்கலாம். ஆனால் மனிதன் பல நேரங்களிலே இவை எல்லாம் இருந்தாலும் மன அளவிலே சமாதானமற்றவனாக, அமைதியற்றவனாக, இரவிலே தூக்கமில்லாதவனாக அலைந்து கொண்டிருக்கிறான், புலம்பிக் கொண்டிருக்கிறான், புரண்டு கொண்டிருக்கிறான். ஏன் இந்த சமாதானம் எனக்கு இல்லை? ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் மத்தியில் இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய குழப்பங்களின் மத்தியிலே, நம்முடைய தேவைகளின் மத்தியிலே, நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே, நம்முடைய கண்ணீரின் அனுபவத்திலே அவர் பிரசன்னமாய் இருப்பார் என்று சொன்னால், அவர் தருகிற பூரண சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 14ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து மீண்டும் உங்களை என்னிடமாய் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் தோமா கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எங்க போகிறீர்? அந்த இடத்தை சொல்லும் வழி எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாயிருக்கிறேன். அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give to you. சமாதானமற்ற இந்த உலகத்திலே உலக மனிதர்கள் நமக்கு ஆறுதலாக இருப்பார்கள், நமக்கு நம்பிக்கையாக இருப்பார்கள், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்த தேற்றுவார்கள் என்று நினைத்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறோமோ? உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த மெய் சமாதானத்தை, அந்த பூரண சமாதானத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மாத்திரமே தர முடியும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்த போதும் சமாதானத்தின் நற்செய்தி சொல்லப்பட்டது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமுண்டாவதாக என்று தேவதூதர்கள் அவருடைய பிறப்பின் நற்செய்தியை பாடி மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பும் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். இந்த காலை பொழுதிலே வாழ்வின் பல்வேறு பிரச்சனைகளினால் குழப்பத்தோடும்
ஆண்டவருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிற ஏக்கத்தோடும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோமோ? ஏன் ஆண்டவரே இத்தனை கண்ணீரின் அனுபவங்கள், இத்தனை இழப்புகள், இத்தனை வேதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக எங்கள் வாழ்விலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? நீர் தருகிற சமாதானம் எங்களுக்கு வேண்டும் என்று நிற்கிறோமோ? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே பிரசன்னமாயிருக்கிற போது, அவர் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிற போது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக அதே யோவான் 20ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பல்வேறு விதமான ஆவிகள் மனிதனுடைய வாழ்வுக்கு நேராக நெருக்குகின்றது. ஆண்டவர் தருகின்ற இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாயிருப்பார் என்று சொன்னால் திருமறை சொல்கிறது, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் வாசிப்போம். யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். Holy Spirit, Spirit of truth, and He is the comforter. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேற்றரவாளனாக சத்திய ஆவியாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறார், தேற்றரவாளனாக இருக்கிறார், அவர் நம்மை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளிலே, கர்த்தருடைய சத்தியத்திலே நீங்களும் நானும் நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாய் இருப்பார் என்று சொன்னால், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்பதை அவர் நமக்கு சொல்லி தருவார். இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கலங்கி நின்று தம்முடைய சீடர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். முதலாவதாக, நீங்கள் பயந்து கலங்கி இருக்கிறீர்கள், உங்களுக்கு சமாதானம். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, அதே யோவான் 20ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்திலே, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். தெரிந்து செய்த பாவங்கள் உண்டு, துணிந்து செய்த பாவங்கள் உண்டு. தெய்வ பிரசன்னத்திலே கூடி வருகிற போது அவர் தருகிற சமாதானத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டோம் என்று சொன்னால், ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னிக்கும்படியான அந்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். இந்த பாவ மன்னிப்பை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். மாத்திரமல்ல, நாமும் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அதைதான்
கர்த்தர் நமக்கு கற்பித்த அந்த ஜெபத்திலும் அவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்கும்படியாக கற்று தந்திருக்கிறார். ஒப்புரவாகும்படியாக, இசைந்து வாழும்படியாக, அன்போடு வாழும்படியாக, எல்லாரையும் நேசித்து வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நேசம், அந்த அன்பு, அந்த ஐக்கியம் நம்மிலிருந்து பிறக்க வேண்டுமானால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஒப்புரவாகுதலின் சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை பொழுதிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கூட சபையாக கூடி ஆராதித்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக தன்னுடைய சீடரின் மத்தியிலே காட்சி தந்து உங்களுக்கு சமாதானம் என்றார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுத்தாரே. இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலும் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், என் வாழ்வை உயிர்ப்பித்திருக்கிறார், இதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லி நாம் வாழ்கிற சமூகத்திலே, நாம் வாழுகின்ற தேசத்திலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. ஆமீன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரினாலே அமைதியின் வாழ்வையும் தூய ஆவியரின் அருளையும் பாவ மன்னிப்பின் உறுதியையும் பெற்றுக்கொண்டவர்களாயிருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். யாவரும் மேலும் நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாக இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மரித்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள தந்தையாய் கடவுளுடைய வலது பாசத்திலே பெற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமருங்கள். இப்பொழுதும் சபை செயலாளர் திரு ஜே சாம் நெல்சன் அவர்கள் முன்பாக வந்து உயிர்ப்பின் திருநாள் வாழ்த்துதலையும் நன்றியையும் பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையை இத்தனை சிறப்பாக நடத்த கிருபை செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலாவதாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த பண்டிகை தினத்தை முன்னிட்டு முதலாவதாக நமது திருச்சபையின் போதகர் அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் இந்த நேரத்திலே சபை கமிட்டியின் சார்பாக ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நமது திருச்சபையின் கிளை திருச்சபைகள் ஆகிய பறக்கை, காடேட்டி, கக்கன்புதூர், ஒய்எம்சிஏ நகர் ஆகிய திருச்சபைகளிலிருந்து நமது அழைப்புக்கு இணங்க இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்தந்த திருச்சபைகளிலிருந்து சபை மக்களும் அநேகர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நிர்வாக குழு உறுப்பினர்களையும் நான் கண்டேன், அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் இந்த நேரத்தில் குளத்தோலை திருச்சபையின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஆராதனைக்கு வருகை தந்துள்ள நம் திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும், அதோடு இன்று அதிகாலையில்
நமது ஆராதனையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த கமிட்டியின் சார்பாக ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வெளிநாடுகளிலும் வெளியிடங்களிலும் பணி நிமித்தமாகவும் மற்றும் கல்வி நிமித்தமாகவும் தங்கியிருந்து இங்கு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தங்கள் உறவினர்களோடு இங்கே இணைந்து இந்த ஆராதனையை கண்டு கழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தனியாக ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை கமிட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் நமது திருச்சபையை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே கமிட்டியின் சார்பாக ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக இந்த திருச்சபையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பாடகர் குழு, அனைத்து கிளச்சங்கங்கள் மற்றும் அனைத்து ஊழியங்கள், இவைகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் பங்காளர்கள் அனைவருக்கும் கமிட்டியின் சார்பாக ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக நமது கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் மிஸ்டர் ராஜகுமார், ஆலய உதவியாளர்கள் மற்றும் கோயில் பிள்ளை மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள இயலாமல் தங்கள் இல்லங்களிலே இருந்து இந்த ஆராதனையை இந்த ஒலிபெருக்கியின் மூலமாக மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே போதகர் சார்பாகவும் சபை கமிட்டியின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த பண்டிகை தினத்தை முன்னிட்டு அனைவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த பண்டிகை தினத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் கடந்த நாட்களுக்கு முன்பு குறுத்தோலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதை முன்னின்று தயார் செய்த பக்தி முயற்சி சங்க வாலிபர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக மதிய விருந்துக்கான சகல ஆயத்தங்களையும் செய்த நமது சபைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கிளைச்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக விருந்துக்கான எல்லா வேலைகளையும் செய்து முடித்த நாம் நியமிக்கப்பட்ட கன்வீனர் மிஸ்டர் அருள்துறை அவர்களுக்கும் கமிட்டியின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக இந்த விருந்துக்காக அநேகர் தங்கள் திராணிக்கும் மிஞ்சி நன்கொடைகள் கொடுத்துள்ளார்கள். நன்கொடைகள் கொடுத்தவர்களுக்கும் பொருட்கள் மற்றும் ஆட்டுக்கடாக்கள் பொருத்தனையோடு வழங்கியவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இன்று காலையில் உயிர்த்தெழுதலில் முன்னிட்டு அதிகாலையில் கிராமங்களில் உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்தும் வண்ணமாக நமது திருச்சபையின் வாலிபர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் சீருடையுடன் மெழுகுவர்த்தி ஏந்தி கிராமத்துக்குள் நடந்து சென்று ஓசன்னா பாடி சபை மக்கள் அனைவரையும் மகிழ்வித்தார்கள். அனைவருக்கும் கமிட்டியின் சார்பாக நான் நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஊர்வலத்தில் பயன்படுத்தப்பட்ட மெழுகுவர்த்தி, அந்த மெழுகுவர்த்தியை காணிக்கையாக கொடுத்த மிஸ்டர் சிகாமணி மற்றும் ஊர்வலத்தில் ஒரு வாகனம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வாகனத்தை இலவசமாக நமக்கு வழங்கிய மிஸ்டர் ஜாலின் ஆகியோருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விருந்துக்கான சமையல் வேலைகளை மிகவும் அருமையாக செய்து தந்த புத்தளம் திருச்சபையை சேர்ந்த நிர்வாகக்குழு உறுப்பினர் மிஸ்டர் பாபு அவர்களுக்கும் அவர் குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ஒரு சிறிய அலங்காரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த அலங்கரிப்பை செய்து தந்த மிஸ்டர் ஐயப்பன் குழுவினருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் குளத்துளை திருச்சபையின் சார்பாக ஒரு அன்பின் விருந்து தயார் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அனைவரும் அதில் பங்கு கொண்டு இந்த விருந்தை சிறப்பிக்க வேண்டும் என்று கமிட்டியின் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கைகள் சேகரிக்கப்படும்.
Christ is risen indeed. Oh, sing hallelujah. Join the chorus, sing with the redeemed. Christ is risen indeed. Joy awaits the dawning light when Christ's disciples lift their eyes. Alone.
சமூகத்தில் நாம் தந்திருக்கிற காணிக்கைகளுக்காக மன நிறைவோடு நன்றி சொல்லி ஜெபிப்போம். பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுக்காக ஜீவன் தந்து இன்றும் எங்கள் ஜீவனின் சபையாக நாங்கள் கூடி வந்து மெய்யாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்த, உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த, உம்முடைய திருவசனங்களை வாசித்து தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். இதோ உம்முடைய சமூகத்தில் உம்முடைய காணிக்கைகளை நாங்கள் நன்கு மகிழ்ந்து இருக்கிற போது இந்த காணிக்கைகள் மாத்திரமல்ல, எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உமக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் நீங்கள் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவீராக. சகல துதி மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கான அறிவிப்புகள், விவாக விளம்பரம், புத்தகம் சீக்கிரம், குளத்துறை மாநிலம், குளத்துறை திருச்சபையில் திருச்சி சாட்சி அவர்கள் மகன் எஸ்ஆன் திருச்சியும், ஐயங்குளம் சீக்கிரம், ஐயங்குளம் மாநிலம், ஐயங்குளம் திருச்சபையில் திரு என் ராபின்சன் அவர்கள் மகள் ஆர் நெருக்கியாவும் திருமணம் செய்துள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமணத்தின் ஒரு நாள் இருக்குமானால் இன்று மாலை 5 மணிக்குள் திருச்சபை ஆலயத்துக்கு எழுத்துப்படியாக தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் தன்னுடைய பிறந்த நாட்களில் திருமண நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி திருமதி ஜே வித்யா சுகன்யா வைஃப் ஆஃப் திரு.எஸ். வைஸ்லின், 2ஆம் தேதி திருமதி வை அனிஷா வைஃப் ஆஃப் திரு.ஏ. அருள் ஜோசப், 3ஆம் தேதி டாக்டர் ஏ. வில்சன் அமின் திரு.பி. நோவா ஜோசப், திருமதி செல்வ ரஜிதா வைஃப் ஆஃப் திரு.வை. ஜோசப், டாக்டர் ஜி. ஜெரால்ட் மோசஸ், 4ஆம் தேதி நபீஸ் ஜெயா சன்னா திரு.சி. wife of Thiruvi Selvin Gnanaprakash, Thiruvi Jerry, Thiruvi Arun Jyoti, wife of Thiruvi Robin Devi, Jacob Jeshro, son of Thiruvi Jacob Morgan, Arati Ivan Franklin, son of Thiruvi Franklin Roosevelt, Thiruvi Deva Gnanan Abe, C.J. Asha Raga Thiruvi Charles, the Brian Samuel, son of Thiruvi Balaji, Thiruvi Philipson Joseph, ஏழாம் தேதி திரு ஜே. மால்ராஜ், திரு எஸ். ஜெபமணி, எஸ். ஷெர்லின் ரூபன், சன்னாம் திரு. சையஸ் சந்திரகுமார் ஆகியோர் தன்னுடைய பிறந்த நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். இந்த மாதம் தன்னுடைய திருமண நாளை நினைத்து ஆண்டவரை துதிக்க வாழ்கிறவர்கள் குடும்பம் ஏப்ரல் 6ஆம் தேதி திருமதி அர்ச்சனா, திருமதி ஜி. ஞானதீப செல்வாய் திருச்சபையாக இவர்களை வாழ்த்துவோம். Amen.
இதற்காக உழைத்தவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே மீண்டுமாக நன்றி கூறிக்கொள்கிறோம். நாளைய தினம் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் காலை 5 மணிக்கு நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக கீர்த்தனையிலே 176வது நாளை வாழ்வோம். கீதம் 176. இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் என்கிறமாய் இயல் என்பவை யாவும் வென்ற நீங்க வீரமாய் மகிழ் கொண்டாடுவோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களை ஆசீர்வதிக்க ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ மக்கள் இன்று பிரசனத்திலே ஆதிய நாடுகளிலே கூடி வந்து உண்மை ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற போது மறித்து போன ஆண்டவரை அல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்கிற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் நம்முடைய சமூகத்திலே கூடி வந்து மகிமைப்படுத்துகிற
ஆண்டவர் கிருபை செய்து சபையோராக கிளைச்சங்க அங்கத்தினர்களாக கிளை திருச்சபையின் அங்கத்தினர்களாக ஊழியக்காரர்களாக உடைய பிரசனத்திலே நாங்கள் கூடி வந்தோம். அழைக்கப்பட்ட குடும்பத்தின் மக்களாய் நண்பர்களாய் எங்களோடு இந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உடன் விசுவாச வீட்டாராய் நண்பர்களாய் குடும்ப மக்களாய் இணைந்து இந்த காலை பொழுதிலே நன்றியோடு நான் போற்ற புகழ மேம்படுத்த ஆராதனை செய்ய ஆண்டவர்களுக்கு கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சரீர பலவீனங்கள் நிமித்தமாக வாழ்வின் பல்வேறு நெருக்கடிகள் மத்தியாக உடைய சமூகத்திலே கடந்து வர முடியாதபடி இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துகிறார்கள், சுலபப்படுத்துகிறார்கள். மீண்டும் எல்லோரும் கூட இணைந்து ஆராதிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்தவர்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் எல்லோரும் கூட இருந்தபடியால் நன்றி சொல்கிறோம். நாளை தினத்திலே ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிறோம். உடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் தந்து எங்களை கரம் பற்றி வழிநடத்துவீராக. துதி கன மகிமை அனைத்தும் தகப்பனே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரோடும்